stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 2026 அன்று மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அந்த பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்றைய தினம் நம்ம வெளியிட்டிருக்கின்றோம். 2/3/2026 26/3/2026 வரையும் தேர்வு நடைபெற்றது. 3412 தேர்வு மையங்களில் இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த தேர்வில் 7.91 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சியை எழுதியிருக்கிறார்கள். அதில் 4.18 லட்சம் மாணவியர்கள், 3.72 மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற விகிதங்கள். மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 7.53 லட்சம், 95.20%. அதில் மாணவியர்கள் 4,06,167, 97%. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 3,47,527, 93.19%. இந்த தடவை எப்போதும் போல மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மாணவியர்கள் 3.81% மாணவர்களுக்கு மேற்பட்டு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்த தேர்வுகளில் ஒட்டுமொத்தமாக மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,536. அதில் 100% தேர்ச்சி பெற்ற மொத்த மேல்நிலை பள்ளிகள் 2,639. 95% மேல் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 570. அதில் அரசு பள்ளிகள் மற்றும் என்று பார்த்தால் 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 489. 95% மேல் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 1,572. மேனேஜ்மெண்ட் வாரியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அரசு பள்ளிகளின் சதவீதம் 92.16, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14%, தனியார் பள்ளிகள் 98.72%, கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் 95.30, பெண்கள் பள்ளிகள் 97.08, ஆண்கள் பள்ளிகள் 90.49%. இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த டோட்டல் ஸ்கூல்ஸ் பர்சன்டேஜ், தட் இஸ் எல்லா ஸ்கூல்கள் இணைந்து பார்த்தால் ஸ்டேட்ல ஈரோடு மாவட்டம் முதலாம் நிலையில் இருக்கின்றது. அது பாஸ் பர்சன்டேஜ் 98.87. சிவகங்கை இரண்டாவது இடம் 98.005. மூன்றாவது இடத்தில் கன்னியாகுமரி 97.63%. நான்காவது இடத்துல திருநெல்வேலி மாவட்டம் 97.54%. ஐந்தாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 97.50%. அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது.
அது 98.24%. சிவகங்கை 2வது இடம் 96.97. 3வது இடத்தில் திருச்சி மாவட்டம் 96.55%. 4வது இடத்தில் தென்காசி மாவட்டம் 96.15%. கன்னியாகுமரி மாவட்டம் 5வது இடத்தில் இருக்கின்றது 96.12%. மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி எழுதியது 8855. தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 6811. சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 250. தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 238. தனி தேர்வுகள் எழுதியவர்களின் எண்ணிக்கை 25,521. தேர்ச்சி பெற்றோர்களின் எண்ணிக்கை 6,171. ரிசல்ட்ஸ் ஆன்லைன்ல 3 வெப்சைட்ல பார்க்கலாம். tnresults.nic.in, அதுக்கப்புறம் dge.tn.gov.in ஆன்லைன்ல வெப்சைட்ல பார்க்கலாம். எஸ்எம்எஸ் மூலமாகவும் இந்த ரிசல்ட்ஸ் அவைலபிள் பண்ண வச்சிருக்கோம். முதலாவது பாரியாக நம்ம வாட்ஸ்அப் செயலி மூலமா இந்த ரிசல்ட்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியோடைய சப்போர்ட்டோட. அதுக்குண்டான நம்பர்ஸ் நம்ம பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கோம். அப்புறம் மார்க் ஷீட்ஸ் எப்போ கொடுக்க போறோம், சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் எப்போ நடத்த போறோங்கிறது டைரக்டர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ கூறுவார்கள். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அதாவது தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2020 முதல் வழங்கப்படும். ஆன்சர் சீட் அதாவது விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல் 16/5/2026 வரை. இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சியுறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஷெட்யூல் அதாவது துணை பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை. கிளாஸ் 12 இது 12ஆம் வகுப்பிற்கானது 29/6/2026 முதல் 7/7/2026 வரை. வகுப்பு 11 அரியருக்கான கால அட்டவணை 8/7/2026 முதல் 16/7/2026 வரை. சப்ளிமெண்டரி தேர்வுகள் துணை தேர்வுகளுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் செய்வதற்கான கால அளவு 18/5/2020 முதல் 2/6/2026 வரை. மறு மதிப்பீடு மற்றும் மறு கூட்டலுக்கான விண்ணப்பங்கள் 5/6/2026 முதல் 8/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். இவை அனைத்தும் இணைய வழியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும், இணைய வழியாக பெற வேண்டும். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட பொறுத்தளவுக்கு மாணவர்கள் சார்ந்த பள்ளிகளை அணுகிட அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கடைசியா ஒரு வேண்டுகோள். சில மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அவங்க எந்த விதத்திலேயோ கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்கள அணுகி அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்டரி கோச்சிங் நம்ம கொடுக்க போறோம். சப்ளிமெண்டரி எக்ஸாம்க்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போறோம். அது இல்லாம நமக்கு ஹெல்ப்லைன் இருக்கின்றது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா ஹெல்ப்லைன் அணுகி அதுக்கு கவுன்சிலிங் பெறலாம். அது இல்லாம நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து எந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நம்ம பண்ணி இருக்கின்றோம். டெஃபினெட்லி இது ஒரு சவாலாக நீங்க நினைக்க வேண்டாம்.
அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள். சப்ளிமெண்டரி வந்து பள்ளியில வந்து நம்ம அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ண போறோம், கோச்சிங் கொடுக்க போறோம். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.